வணக்கம் சார். வணக்கம். இந்த 2025 முழுக்க நம்ம மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எஃப்ஐஐஸ் நிறைய வெளியேறி இருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் ஏன் அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஐஐஸ் என்ன தான் வெளியே போனாலும் மார்க்கெட் பெருசாக விழலை, டிஐஎஸ் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் மார்க்கெட்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் இவங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? ஓகே, ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே லார்ஜ் பிளேயர்ஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது டைரெக்டாக நானே ஸ்டாக்கை வாங்கி விற்கிறவங்க, அது ஒரு டைப் ஆஃப் இது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பெருசு கிடையாது. நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நிறையா இருப்பாங்க, ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஜென்ரலாக வந்து டெய்லி மார்க்கெட்டில் வந்து போக மாட்டாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எஃப்ஐஐ டிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். ஏன்னா அவங்க தான் வந்து லார்ஜ் பெட்ஸ் எடுப்பாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா கூட 100 கோடி 200 கோடி 500 கோடி சம்டைம்ஸ் 1000 கோடி கூட வந்து பை அண்ட் செல் நடக்கும். அப்போ அந்த 1000 கோடி 2000 கோடிக்கு பை அண்ட் செல் நடக்கும்போது தான் ஸ்டாக் ப்ரைஸில் மூவ்மெண்ட் வரும். ஸோ இது வந்து பேசிக். இப்போது எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதம் தொடங்கினதுலேருந்து கூட கொஞ்சம் வந்து செல்லிங் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப், அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 பார்த்திங்கன்னா, அதாவது ஜூன் ஜூலைக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தொடர்ந்து அவங்க வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது ரிலேட்டட் டு அதர் மார்க்கெட். ஸோ அதனால் கொஞ்சம் பணம் வெளியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்தியா மேலே அந்த டேரிஃப் போட்ட டைம் அதுதான் ஆக்சுவலாக. அப்போ தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து மாறிடும் நினச்சோம், மாறவே இல்லை. ஸோ அதனால் இந்தியன் க்ரோத்துக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா, அந்த ஒரு பேனிக்லேயும் கொஞ்சம் பணம் வந்து வெளியே போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருந்தபோது அது ஒரு சேலஞ்ச். அண்ட் இந்தியன் ருப்பியும் வந்து வீக்கன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தோட என்ன சொல்கிறது காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நிரந்தரமாக எஃப்ஐ வெளியே போயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு இந்தியா மாதிரியான கண்ட்ரிலையோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லையோ எஃப்ஐஎஸோட ரோல் என்னவாக இருக்கும்? எஃப்ஐஎஸோட டிபெண்டன்சியை பொறுத்தே ஒரு மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, எஃப்ஐஐ வந்து நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி திங் இஸ் அவங்க வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களும் இன்வெஸ்டர் தான். ஸோ ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்றதை பொறுத்து தான் ப்ரைஸ் ஏறுதா இறங்குதான்றது இருக்குது. ஸோ இப்போ எஃப்ஐஐ வந்து ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர். இப்போ அவங்களுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் வந்து ஒரு இன்வெஸ்டர் தான், லார்ஜ் இன்வெஸ்டர். அவங்க நிறைய பை பண்ணாலும் ப்ரைஸ் ஏறும். இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச காலமாக என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு லார்ஜ் செல்லர், அதாவது பையர் மீனிங் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்ருக்காரு எஃப்ஐஐ. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர் வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க விற்கிறது ஆல்மோஸ்ட் வந்து டிஐஎஸ் வந்து வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் இப்போ கடந்த ஒரு 3-4 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட செல்லிங்கை விட டிஐயோட பையிங் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம். கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 22-23,000 பாயிண்ட் இருந்தது, கிட்டத்தட்ட 26,000 பாயிண்ட் கிட்ட வந்தது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நம்ம ப்ரீவியஸ் ஐஏயும் வந்து எடுத்தோம். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா எஃப்ஐயோட செல்லிங் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ செல்லிங் கண்டினியூ ஆகிருக்கு, பட் குவான்டம் ஆஃப் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஐயோட பையிங் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து செல்லிங் கம்மியாக இருந்து பையிங் ஜாஸ்தியாக இருந்தாலே ப்ரைஸ் மேலே போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ இண்டெக்ஸ்லையும் கொஞ்சம் வந்து மூவ்மெண்ட் தெரியுது. ஓகே, எஃப்ஐஎஸ் வந்து எந்த அடிப்படையில் ஒரு கண்ட்ரி அன்சர்டைன் அப்படின்னா இல்லை இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எதை பொறுத்து எடுப்பாங்க சார்? இல்லை, அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியலி எஃப்ஐஐ வந்து இந்தியா விட்டு போக மாட்டாங்க. அண்ட் வெளியே போகிற பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மேபி ஒரு 10-15% தான் இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கும். இதில் ஒரு போர்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டிக்கல் கால்னு எடுப்பாங்க. இப்போ நம்மளே போர்ட்ஃபோலியோலேயே சொல்லுவோம், ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்கல் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா கோர் போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. அந்த கோர் போர்ட்ஃபோலியோ பணம் ஜென்ரலாக வந்து 10 வருஷம் 20 வருஷம்னு ஒரு கண்ட்ரியில் உட்காந்துருக்கும். அதில் வந்து சப்ஸ்டான்ஷியலாக எஃப்ஐயோட இப்போது நீங்கள் எந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எஃப்ஐயோட ஹோல்டிங் இல்லாமல் ஒரு கம்பெனி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் ஜென்ரலி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். இதே ஒரு டாக்டிக்கலாக இருக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20% சம்டைம்ஸ் 30% கூட இருக்கலாம். அது மட்டும் என்ன பண்ணுன்னா, இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேவரபுளாக இருந்தது, அதனால் நிறைய பணம் வந்து அந்த டாக்டிக்கல் அலோகேஷன் இந்தியாவுக்கு வந்துடும். அப்போது மார்க்கெட் நம்மளுது ப்ரைஸியாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த பணம் வெளியே போகும்.
பட் லாங்காக உட்காந்துருக்கிற பணம் ஜென்ரலாக இந்தியா விட்டு வெளியே போகாது. அது எப்போ போகும் அப்படின்னா அடுத்த அந்த டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஓகே இது அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் பீக் அவுட் ஆக போகுது, இல்லை வந்து 20 வருஷத்தில் பீக் அவுட் ஆக போகுது, ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் அந்த ப்ரைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் மணி வெளியே போகும். ஐ திங்க் அந்த இடத்துல இந்தியா கண்டிப்பாக இல்லைன்றது வந்து கண்டிப்பாக டேட்டா வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த டாக்டிக்கல் பணம் கண்டிப்பாக வெளியே போய் உள்ளே போய் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போது நம்ம வி ஆர் கெட்டிங் இன்டு அ சிச்சுவேஷன், இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸில் கட் ஆகிட்டே வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும்போது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம வந்து பேசும்போது கூட அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருந்தது, கிட்டத்தட்ட 4% மேலே இருந்தது. அப்போது இந்தியாவில் இருந்த நிறைய பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற நிறைய பணம் யூஎஸை நோக்கி போச்சு. ஏன்னா ரிஸ்க் ஃப்ரீயாக என்னால் ஒரு 4-4.5% சம்பாதிக்க முடியும்னா நான் ரிஸ்க் எடுத்து இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 வாட்டி கட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஃபர்தர் கட் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த 4% இருக்கிறது 3%ஆவோ இல்லை 2%ஆவோ மாறுச்சுன்னா அப்போ நான் வந்து சேஃப்டிக்காக போன பணம் திரும்பி வெளியே வர ஆரம்பிச்சேன். ஏன்னா ரேட் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே போனேன், இப்போ ரேட் கம்மி ஆகிடுச்சுன்னா அந்த பணம் திரும்பி வெளியே தான் வரப்போகுது. ஸோ அப்போது ஓவர பீரியட் ஆஃப் டைம் திருப்பி எஃப்ஐயோட பையிங் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. அண்ட் டிஐ ஆல்ரெடி பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி ஒன்ஸ் சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னா 2 பேரும் பை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜென்ரலாக வந்து ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 பேர் செல் பண்ணாலும் ப்ரைஸஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது, ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு, அந்த ஸ்டேஜில் இருக்குது. டாக்டிக்கல் பிளேயர்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ அவங்க இந்தியாவில் வந்து பை பண்ணுறாங்களோ இல்லை செல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டே மாற்றுற அளவுக்கு அவங்களோட பொட்டென்ஷியல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பிளேயர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஆயிரம் கோடி கணக்கான போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டருக்கு மாறிச்சுனாலே அதில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போது ஐடி உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஐடியில் வந்து நான் நிறைய ஹோல்டிங் வச்சுட்டுருக்கேன், எஃப்ஐஐயோ இல்லை டிஐயோ யார் வேணா இருக்கலாம். இப்போ இது வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு ஏறாதுன்னு எனக்கு ஒரு வியூ இருந்ததுன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் விற்க ஆரம்பிப்பேன். அண்ட் நான் வந்து ஆயிரக்கணக்கான வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை நான் விற்றனா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இறங்க தான் செய்யும். அண்டு நான் எந்த செக்டருக்குள்ளே போகிறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்கிங்குள்ளே போகிறோன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது இந்த பணம் வந்து பேங்கிங்கை போய் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த ஈவன் ஒரு சேஞ்ச் ஃப்ரம் ஸ்டாக் டு ஸ்டாக் டு மீனிங் செக்டர் டு செக்டர், இது எல்லாமே கண்டிப்பாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் மார்க்கெட்டை விட்டே பணம் வெளியே போகும்போது மார்க்கெட்டே கூட இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதுதான் நீங்கள் முதல் கொஸ்டினாகவே கேட்டிங்க. ஸோ இப்போ எஃப்ஐஐ பணம் வெளியே போச்சுன்னா மார்க்கெட் இறங்குமானா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் டிஐனால் சப்போர்ட் பண்ண முடியலன்னா. அந்த செல்லிங்கை யாராவது ஒருத்தர் வந்து தாங்கி பிடிக்கணும். தாங்கி பிடிச்சாங்கன்னா மார்க்கெட் விழாது. தாங்கி பிடிக்க முடியல, அவங்க 1000 கோடி விற்கிறாங்க, நான் 500 கோடி தான் நான் வாங்குறேன்னா அந்த மிச்சம் இருக்கிற 500 கோடிக்கு உண்டான செல்லிங் ப்ரெஷர்னால கொஞ்சம் ப்ரைஸ் இறங்க தான் செய்யும். இது வந்து ஜஸ்ட் பியோர் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இது. இப்போ எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வொலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த 2025 முழுக்க நிறைய பேர் ஹைலைட் பண்ணி சொன்னது எஃப்ஐஎஸ் நிறைய வெளியில் போயிருக்காங்க, ஆனால் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு விழலை, டிஐஎஸ் நிறைய உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட்டை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விஷயம் தானே, அதில் எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த ஈக்விட்டி கல்ச்சர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுன்ற கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்ஃபேக்ட் நாங்கள் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் நாங்கள் மீட்டிங்கில் பேசும்போது அவங்க ஒரு வாட்டியும் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு போய் கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கன்னே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அவங்களுக்காக கை தட்டுவோம். ஆக்சுவலாக எதுக்காகனா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனால் முன்னாடியே ஃபாரினர்ஸ் வந்து உட்காந்து அவங்க நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த ட்ரெண்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினான்ஷியலைசேஷனை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் இப்போ வந்து யாரெல்லாம் ஒரு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்திருக்காங்களோ அவங்க ஆக்சுவலாக அவங்க போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்க்குன்னு நினச்சிருந்த ஒரு சர்டன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதில் லாங்கராக இருந்த ஒரு காரணத்தினால இந்த ஏற்ற இறக்கத்தை தாண்டி அவங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நான் ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த ஷிஃப்ட் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது இந்தியாவோட கம்பெனியில் இந்தியாவோட வளர்ச்சியில் இந்தியர்கள் என்ன சொல்கிறது பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் எஃப்ஐஐக்கு மேலே
போய் நம்மளால் ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டியாக மாற முடியும்னா ஐ திங்க் நம்ம ஆஸ் இந்தியன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அது. பட் அந்த மாதிரி எஃப்ஐஐக்கு மேலே ஒரு பெரிய என்டிட்டியாக டிஐஎஸ் மாறுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு லாஸ் நடக்குது இல்லை மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி நடக்குதுன்னா அதையும் இந்தியன்ஸ் தானே பேர் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ அது கரெக்டாக இருக்குமா சார்? எக்கானமி அதை டிஸ்டர்ப் பண்ணாதா? எக்கானமியை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் லாபத்தில் பங்கு எடுக்கிறேன்னா கண்டிப்பாக நான் நஷ்டத்துலையும் எடுத்தாகணும். நஷ்டத்தில் பங்கு எடுத்தால் கண்டிப்பாக லாபத்துலையும் பங்கு எடுக்கணும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாபத்தில் பங்கு எடுக்கல. ஏன்னா இந்தியாவோட பல கம்பெனிகள், நீங்கள் எஸ்பிஐ மாதிரி, ஹெச்டிஎஃப்சி மாதிரி, ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி, இந்த கம்பெனியெல்லாம் வந்து பெரிய அளவில் வெல்த் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் ஓனர்ஸ், இந்தியன் எம்ப்ளாயீஸ் மெஜாரிட்டி. ஆனால் இந்த க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்தியர்கள் வந்து பயனடையவே இல்லை. பட் இப்போ வந்து இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 20 வருஷத்துலையோ இல்லை 30 வருஷத்துலையோ எஸ்பிஐ இருக்குமா? இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னிய அளவை விட பெரிய அளவில் தான் இருக்கும். அப்போது அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ராஃபிட் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வருஷத்துக்கு 80,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து போன மாதம் நினைக்கிறேன் அவங்களுடைய சேர்மன் வந்து ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எஸ்பிஐ வில் பி த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு மேக் 1 lakh crores ஆஃப் ப்ராஃபிட் இன் அ சிங்கிள் இயர். இது வந்து பெருமைக்குரிய விஷயம். ஆக்சுவலாக நம்மளுடைய கம்பெனி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னும்போது அதில் நானும் வந்து பயணிக்க முடியுமான்னா பயணிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி 70,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனிகள் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமான்னு எஸ்பிஐலேயே நம்பியிருக்க மாட்டாங்க, ஆர் ஹெச்டிஎஃப்சிலேயே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி அது நடக்குது. ஸோ இங்கேருந்து இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நேச்சுரலாக வந்து அது போகும். பட் ரீட்டைலோட பார்ட்டிசிபேஷனால் இந்த லாஸ் ப்ராஃபிட்ன்றது பெருசாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை வச்சு மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதுவே ஒரு டிஐஐ மூலமாக, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த அனாலிசிஸ் பண்ணி ஏதாவது ஓவர் ப்ரைஸ்டாக இருந்ததுன்னா அதில் ஜென்ரலாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் பியூட்டிஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ தானாக போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நான் அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்டில் we are fully equipped to manage. ஸோ அப்போ டிஐஐ மூலமாக போகும்போது மோஸ்ட்லி இந்த பெரிய தவறுகளை வந்து தவிர்க்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் என்னதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய எஸ்ஐபி புக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாலும் கூட எஸ்ஐபியோட அந்த ஸ்டாப்பேஜ் ரேஷியோ இல்லை பாஸும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸை பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவோட ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தை நம்பி தான் டிஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ரீட்டைலர்ஸ் உள்ளே வராங்க, ரீட்டைலர்ஸால் ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்லாம் நம்ப முடியுமா சார்? இது ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்பணுமா நம்ப வேண்டாமா ஒருத்தவங்களோட பார்வையில் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 years இருந்தது. இப்போ அது ஸ்லோலி கெட்டிங் க்ளோசர் டு 4 years ஆகிருக்கு. இது வந்து அட் ஆவரேஜ். அண்ட் முன்னாடி இருந்த பார்ட்டிசிபேஷனுக்கும் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் ஆர் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து 1 கோடிக்கும் கீழே இருந்த இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து 4-5 கோடியாக மாறி இருக்காங்க. இப்போது ஸ்ட்ராட்டஜி மீனிங் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாகவும் வளர்ந்துருக்கு அண்ட் லாங்கிவிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டேயிங் லாங்கரையும் ஆக்சுவலாக உறுதிப்படுத்துது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்தது எஃப்ஐஎஸ் ஜாஸ்தியாக இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பேக் பண்ணுற அளவுக்கு டிஐஎஸ் உள்ள அவங்களோட இன்புட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா இது இந்தியன் மார்க்கெட் நல்ல க்ரோத் ஆகுது, இல்லை இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு குளோபலி பார்க்குவாங்களா, இல்லை எஃப்ஐஎஸ் வெளியில் போகிறாங்க ஸோ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் உருவாகுமா? இல்லை, எஃப்ஐஐ வெளியே போகிறாங்கன்ற பார்வை வந்து முழுசாக கரெக்ட் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வெளியே போகல. டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகுது. அண்ட் இந்த டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகுன்ற எல்லா எஃப்ஐஐக்கும் தெரியும், நான் இன்றைக்கி என்ட்ரு ஆகிறேன்னா எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு சைனாவுக்கு பணம் போயிடுச்சுன்னா சைனாலே இருக்க போகிறேன்னு அவசியம் கிடையாது. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த பணம் திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இவென்ச்சுவலாக அந்த பணம் திருப்பி இந்தியாவுக்கு வரும், அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போகும். ஸோ இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோ இல்லை டிஐஎஸ் இன்ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுறது இதெல்லாமே குளோபலாக பார்க்கும்போது இந்தியா மேலே எந்த இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்ணாதா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் ஜென்ரலாக இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஒரு 18 months குவைட்டான ஒரு பீரியடாக இருந்திருக்கு. பட் இந்த ஒரு மோஸ்ட் அன்சர்டன் பீரியடில் குவைட்டாக இருந்திருக்குன்றதே வந்து ஒரு பெரிய ரிசைலன்ஸ் தான் சொல்லணும் நம்ம. ஸோ இவென்ச்சுவலாக ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா பணம் அங்கே சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் டஸ் நாட் மேட்டர் அது எந்த கண்ட்ரி எந்த ஊர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பேசாத ஒரு கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சவுத் கொரியா.
ஸோ எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் மனி. ஓகே, ஸோ அது வந்து இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறோமா இல்லை வந்து சவுத் கொரியாவிலேருந்து சம்பாதிக்கிறோமான்றது டஸ் நாட் மேட்டர். ஆக்சுவலாக நம்ம இந்தியர்களாக இருக்கிறனால இந்தியாவை கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக வந்து ஃபாலோ பண்ணுறோம். நேச்சுரலி ஒரு நாட்டு மக்களும் அந்தந்த நாட்டோட இதை பார்ப்பாங்க. பட் மணி ஹஸ் நோ பவுண்ட்ரிஸ். எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு பணம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் இந்தியாவுக்கு நிறைய டேரிஃப் இருந்ததை பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக 500% டேரிஃபுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்வைரான்மெண்ட்டில் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு டிஐஎஸ் நம்பி உள்ளே வருது சரிதானா? இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்லி எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது என்றைக்காவது ஒரு நாள் வந்து முடிய போகிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன். ஓகே, அந்த ஒப்பீனியன் தப்பாக கூட ஆகலாம். ஏன்னா இந்த டேரிஃப் போட்ட உடனேயே, இன்ஃபேக்ட் டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடியே இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து கை குலுக்கி ஒப்பந்தம் பண்ணது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் இந்த டேரிஃபே வந்தது. அதுக்கப்புறமா போட்ட எல்லா கண்ட்ரிக்கும் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க, இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கல. ஓகே, ஸோ அது ஏன் என்னன்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பிகர் பாலிடிக்ஸ். இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது என்றைக்காவது ஒரு நாள் இது வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஏன்னா இது வந்து டேரிஃப் வாங்கினவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, டேரிஃப் போடுறவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆகுது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அவங்க நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அட் சம் பாயிண்ட் இது முடிவுக்கு வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, இப்போ நான் உங்களுக்கு பொருள் விற்றுட்டு இருந்தேன், நீங்கள் வாங்கவே இல்லைன்னா நான் உங்களை மாதிரி இன்னொருத்தரை கண்டுபிடிப்பேன். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் கவர்மெண்ட் லெவலில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து எப்படி நம்ம வந்து டீரிஸ்க் பண்ணுறது, இப்போது எப்படி கோவிட் டைமில் வந்து சைனாலேருந்து நம்ம எப்படி டீரிஸ்க் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நிறைய கம்பெனிகள் சைனாலேருந்து மூவ் அவுட் ஆகி இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கு, வியட்நாமுக்கு போயிருக்கு, தாய்லாண்டுக்கு போயிருக்கு, தாய்வானுக்கு போயிருக்கு. ஸோ எப்போவுமே இந்த டீரிஸ்கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் ஏற்படும் போது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் வாங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொருளை விற்கணும். நீங்கள் வாங்கலைன்னா நான் இன்னொருத்தரை கண்டுபிடிப்பேன். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், எதிர்பார்த்த விலை கிடைக்காம போகலாம், அவர் எதிர்பார்த்த டைமுக்குள்ளே நடக்காமல் போகலாம். பட் இவென்ச்சுவலாக நான் வந்து கண்டுபிடிப்பேன். இல்லை என் பொருளை யார் வாங்குவாங்களோ அவங்கள தேடி போவேன், இல்லை அவங்க என்ன வாங்குறாங்களோ அதை நான் தயாரிக்க ஆரம்பிப்பேன். இது வந்து இவென்ச்சுவலாக வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் வந்து டிசைட் பண்ணும். பட் அந்த இன்ட்ரீம் பீரியட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாமல் தான் இருக்கும். பட் இவென்ச்சுவலி தீஸ் திங்ஸ் வில் செட்டில் டவுன்ற நம்பிக்கையில் தான் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட். ஓகே, இந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கேன், அடுத்த 20 இயர்ஸில் வரப்போகிற ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அடுத்த 10 இயர்ஸில் நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் எஃப்ஐஐஸ் வந்து உள்ளே வராங்களா, எவ்வளோ பணம் கொண்டு வராங்க, எந்த செக்டரில் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும்னு தேவை இருக்கா? இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டேட்டாவையும் நீங்கள் பார்க்கணும். எஃப்ஐடிஐ டேட்டா மட்டும் இல்லை, மேக்ரோ டேட்டாலேருந்து ஆரம்பித்து அந்த செக்டர், அப்புறம் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்லேருந்து எல்லா டேட்டாவும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பட் நீங்கள் எம்எஃப் மூலமாக போகும்போது இதை பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஸோ நான் எம்எஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபண்ட் மேனேஜரை நம்பி டைம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரிஸ்க்கெல்லாம் அவங்க ப்ளே அவுட் பண்ணி உங்களுக்கு ரீசனபிளாக குட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் ஆகணும், எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் போகிறேன் அப்படின்னாலுமே நான் ஸ்மால் கேப்பில் போடுறேனா, மல்டி அசெட்டில் போடுறேனா, இல்லை செக்டரில் போடுறேனா அப்படிங்கிற டெசிஷன் நான் எடுக்கிறதா இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களாக படித்து தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐஎஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா டேக் அ ஹெல்ப், அவ்வளோதான். எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா இந்த வாழ்க்கை பத்தாது. ஸோ நிறைய விஷயத்த நம்ம அவுட் சோர்ஸ் தான் பண்ணுறோம். இது நம்ம வாழ்க்கையின் முக்கியமான ஒரு விஷயம். பணம்ன்றது வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பணத்தை மல்டிப்ளை பண்ண வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி பண்ணணுன்னு தான் தெரியாது. அப்போ எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எதர் லேர்ன் ஆர் டேக் அ எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அப்படி போயிட்டோன்னா நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிள். நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னா மேபி இன்னொருத்தர் ஆல்ரெடி 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டதை நான் திருப்பி இன்னொரு 30 வருஷம் கழித்து கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய என்டையர் ஏர்னிங் பீரியடும் லேர்னிங்கில் போயிடும். நான் லேர்ன் பண்ணி முடிச்சிருப்பேன், என்கிட்ட பெருசாக கையில் காசு இருக்காது. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணது கூட நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாமல் போயிடும். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி குட் அட் இட், நீங்களே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நோ ப்ராப்ளம். ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள தேடி போய் நீங்கள் கண்டிப்பாக அட்வைஸ் எடுத்துக்கலாம், பெட்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
டாக்டிக்கல் பிளேயர்ஸ் தான் வெளியில் போயிருக்காங்க எஃப்ஐஎஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் கூட ஹிஸ்டாரிக்கலாக இல்லாத அளவுக்கு நிறைய அமௌண்ட் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா சொல்கிறாங்க. மார்க்கெட்டுமே ஒரு 18 மந்த்ஸாக ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட அலோகேஷனை அவங்களோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஜாஸ்தியாக வெளியே போயிருக்குன்றது வந்து அப்சல்யூட்டாக வெளியே போயிருக்கு. ஓகே, ஆனால் நம்ம சைஸ் ஆஃப் த எக்கானமியும் சைஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்படின்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1000 ரூபாய் செலவு பண்ணேன்னா அது அன்றைக்கி பெரிய விஷயம். இன்றைக்கி அதே 1000 ரூபாய் செலவு பண்ணேன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அன்னியோட ஈக்குவலண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேபி 5000 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 10000 ரூபாவாக இருக்கலாம். அப்போது 1000 ரூபாவை விட 10000 ரூபாய் பெருசாக தான் தெரியும் ஆனால் அப்சல்யூட் பேசிஸ். பட் ஆனால் வேல்யூ ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக இருக்குது, நம்மளுடைய எக்கானமியோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே ரிலேட்டட் டேர்ம்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்சல்யூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. செகண்ட், இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்தாலும் லாஸ்ட் 18 மாதமாக ரிட்டர்ன் கொடுக்கலையேன்னா ஆக்சுவலாக அவங்க சந்தோஷப்பட்டு உள்ள வரணும். பட் நேச்சுரலாக அவங்களுக்கு அது புரியாது. லாஸ்ட் 3 months 6 months 1 year ரிட்டர்ன் கொடுக்கலன்னு ஜென்ரலாக பேனிக் ஆவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா தெரிஞ்சவங்ககிட்ட போயிடணும். பட் இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனால லாஸ்ட் 1 yearல ரிட்டர்ன் வரலன்றதுக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக போகிறது இல்லை. இன்னிலேருந்து அடுத்த 3 வருஷத்துலையோ இல்லை 5 வருஷத்துலையோ இல்லை 10 வருஷத்துலையோ ரிட்டர்ன் கொடுக்கும்னு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக இப்போ தொடங்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் டைம்னு இருக்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரீசனபிளாக நல்ல டைமில் வந்தீங்கன்னா மேபி உங்களுடைய காம்பவுண்டிங்கில் 1-2% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம். மேபி தப்பான நேரில் வந்திருந்தீங்கன்னா கூட மேபி 1-2% கம்மியாக கிடைக்கலாம். பட் இவென்ச்சுவலி நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 மடங்கோ இல்லை 1.5 மடங்கு ரிட்டர்ன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு FD 7-8% கொடுத்துருக்கேன், இது அட்லீஸ்ட் ஒரு 12-15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் 10-15 வருஷம் டைமோட வாங்கன்னு தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஆனால் திரும்ப இன்வெஸ்டர்ஸோட கேள்வி என்னென்னா, நான் 1 வருஷத்துலேயே பணம் பண்ண முடியுமா, 3 வருஷத்துலேயே பணம் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம், எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சஸ்டைனபிளாக பண்ண முடியாது அப்படின்றது தான். அண்டு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட் அடுத்த 3 வருஷம் நல்லா பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அண்ட் தெரியாதுன்னு நாங்களும் சொல்கிறோம், ஃபண்ட் மேனேஜர்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிவிட்டு நான் வந்து 1 வருஷத்துக்கு தான் போடுவேன், அடுத்த ரிட்டர்ன் எங்கேருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அதை தான் திரும்ப வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ கம் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அண்ட் என்ன அவசரம், இப்போ நான் 3 வருஷத்தில் சம்பாரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் எனக்கு 35 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷத்தில் நான் சம்பாரிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கேள்வியை நான் கேட்டுக்கணும். அந்த கேள்வியை கேட்டுட்டேன்னா என்னுடைய டைம் ஃப்ரேம் வந்து 10-20 வருஷம் இருக்கும்போது ப்ளஸ் இந்தியா 10-20 வருஷத்துக்கு வளர போகும்போதுன்ற போது நீங்கள் ஆக்சுவலாக 10-20 வருஷம் இருந்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நம்ம ஏன் சின்ன பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணம் சம்பாதிக்கலாமே, அந்த மைண்ட் செட்டோடு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரணும். ஓகே, இந்த எஃப்ஐஐஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஸ்டின்ஸாகவே இருந்தது. ஸோ அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.